Hi friends, welcome to my channel ஷாக் சமையல் யூடியூப் சேனல். நான் இப்போ ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறேன். பாயா ஆட்டுக்கால். இது குழம்பு வைக்க போகிறேன். ஆட்டுக்கால் குழம்பு. புளி எதுவுமே போடாத, வெங்காயம் தக்காளி தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் ஒடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி 4, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால் அரைமுடி, மஞ்சாத்தூள் ஒரு எலுமிச்சப்பழம், இது கரம் மசாலா, பட்டை 2, ஸ்டார் 1, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் 2, லவங்கம் 2, பட்டை 2, கொத்தமல்லி, கஷ்கஷ், மிளகாத்தூள், தனியாத்தூள் அங்கே வச்சுருக்கிறேன், உப்பு, இதெல்லாம் தேவையான பொருள். பச்சை மிளகா ஒரு 4, கொத்தமல்லி தழை கடைசியில் தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தேவையான பொருள். முதல்ல ஆட்டுக்காலில் சூப் எடுக்க போகிறேன். முதல்ல சூப் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க செய்முறையை பார்த்துக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முதல்ல ஆட்டுக்காலை வேக வைக்க போகிறேன். எதுக்குன்னா இதிலேருந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன், சூப் மாதிரி. அதுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 6-7 பூண்டு பல், சின்ன நாட்டு பூண்டு. இது அதனுடைய பல். இந்த தண்ணி எடுத்து குடித்தா ரொம்ப எலும்புக்கெல்லாம் ரொம்ப வலுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆட்டுக்காலை தண்ணியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு விசிலில் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையானது கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. முக்கால் ஸ்பூன் தான் போடுறேன் மிளகுத்தூள். மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன். இந்த சூப்புக்கு முதல்ல சூப்பு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரை முடிக்கலாம். இப்போது ஒரு விசிலில் இதை எடுத்துக்கலாம். திறந்துக்கலாங்க. இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் ஆகிடுச்சு. இந்த தண்ணி எது குடிக்கலாம்னா, இந்த எலும்பு தேய்மானம் இருக்குது பாருங்கள், இந்த சூப் தண்ணி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதில் நான் உப்பு போடலை. இது எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஏன்னா இப்போ குழம்பு வைக்கணும். இதுலேயே ஃபுல்லாக இதில் எடுத்து போட்டுட்டேன். எலும்பெல்லாம் அப்படியே ஆட்டுக்காலெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 11 மணிக்கு பகலில் தான் குடிக்கணும். பகலில் 11 மணிக்கு பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு. ஒரு விசிலியே நல்லா கறி தனியாக தெரியுது. இப்போ நல்லா பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. நல்லா தெரியுது. இதை எடுத்து இந்த கறியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த சூப்பை நம்ம ஒரு 11 மணிக்கு உப்பு போட்டு குடிக்கலாம். நான் ஏன் உப்பு போடலைன்னா, ஆட்டுக்காலே போவோம். இப்போ எப்படியும் குழம்புக்கு போட போகிறோம் வெங்காயம் தக்காளியிலலாம், அதனால நான் போடலை. தனியாக போட்டு குடிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி இருந்தாலும் நைஸாக நறுக்கி போட்டு குடிச்சிங்கன்னா வயிற்றுக்கும் நல்லது, எலும்புக்கும் நல்லது. மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சூப் வச்சு வாரத்துக்கு ஒரு குடிங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு போடாத சூப் எடுத்து இந்த காட்டுக்காலை வேக வச்சுருக்கிறேன், தனியாக வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது எதுக்கு உப்பு போடலைன்னா, இப்போ குழம்புல உப்பு போட்டேன்னா இது உப்பு அதிகமாகிடும். அதனால இந்த சூப்புக்கு தனியாக எடுத்துகிட்டு நம்ம குடிக்கும் போது போட்டுன்னு குடிச்சிக்கலாம். அதனால் உப்பு போடாத வேக வச்சுருக்கிறேன். இப்போது இதை கரம் மசாலா இதில் எல்லாம் இருக்குது. பட்டை, லவங்க, ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஸ்டார் எல்லாம் இருக்குது. எல்லாம் போட்டுக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். இது 3லேருந்து 4 வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வதங்கினா கொஞ்சம் தான் ஆகும், அதனால் வெங்காயம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். முதல்லையே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்து சுவைக்கேற்ற போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும். எப்படி இருந்தது வெங்காயம்? எந்த நேரத்தில் இருந்தது? இப்போ பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு தான் இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நாங்கள் 2 ஆட்டுக்கால், அதாவது 8 கால். இது ஒரு ஆடுக்கு 4 கால் இல்லை, 2 ஆடு 8 கால். 8 காலுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றா போட்டுனே இருக்க வேண்டிய வேலை தான் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுந்து வெங்காயத்தோடு போட்டிங்கன்னா வாசனை அப்படியே மணக்கும். தக்காளி போட்டுக்கலாம். இது 3லேருந்து 4 தக்காளி. நான் 3 தக்காளி தான் போட போகிறேன். இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். இது 4 தக்காளி. இது பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி விடலாம். ஒரு செகண்டு. இது வந்து ஒரு வேக்காடு வேக வச்சுருக்கிறேன். இதுவும் போட்டுக்கலாம். ஆட்டுக்காய் நம்ம சூப் எடுத்துட்டோம். இதுலேருந்து பாருங்கள், ஒரு மிளகும் காணும், ஒரு பூண்டும் காணும் சுத்தமாக எடுத்து போட்டேன். தனித்தனியாக ஒரு தலா எடுத்து போட்டேன். இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இது குக் ஆகட்டும் கொஞ்சம் நேரம். இது பாருங்கள், கஸ்கஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் கஸ்கஸாக போட்டு இருக்கிறேன். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் போடுறேன். இது ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலாவோட நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 6-7 முந்திரி போடுறேன். கொத்தமல்லி தழை சிறிது அளவு போடுறேன். இது வெறும் பட்டை தூளுங்க. இதுலேயே போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. ஒரு 4 ஸ்பூன், ஒன்றுனா 2 சிட்டிக்கை. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டு எல்லாம் வதக்க வச்சுட்டேன். இது போட்டு நான் அரைச்சிக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அரைச்சா அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகாலாம் அரைச்சி போடுறேன்ல, அதனால மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். இது அரைச்சி வச்ச தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய். இது ஃபஸ்ட்டு பால் 3வது பால் எல்லாம் ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். எப்போவுமே நான் கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக போடுவேன். இப்போவும் அதிகமாக போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன். ரொம்ப சின்ன ஸ்பூன் இது. 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வயிற்றுக்கு ரொம்ப குளுமைன்னு சொல்லி இது போடுறது. தனியா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். வயிற்றில் இருக்கிற குடலெல்லாம் நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது கஸ்கஸும் முந்திரியும் சிறிதளவு வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி, கொத்தமல்லியும் போட்டு இதுவும் போட்டுக்கலாம். இதோட தண்ணியாக போட்டுக்கலாம். இந்த ஜாரை நல்லா சுத்தமாக இது பண்ணி கஷ்கஷை இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஆண்டு வரும். நான் பெரிய ஃபேமிலி இருந்தால் 2 ஆட்டுக்காலையில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 டம்ளர் தான் போட்டிருக்கிறேன் பெரிய கிளாஸில் இருந்து அளந்து. உங்கள் பெரிய குடும்பம் இருந்தால் நீங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை டேஸ்ட் பார்க்கணுன்னா காரம் எப்படி இருக்குது. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். எங்களுக்கு காரம் இவ்வளோ போதும். உப்பு அரை கிளாஸ், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன்.
எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. இப்போ பாருங்கள், இன்னொரு அரை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா குழம்ப கலக்கி விட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டேன். இன்னொரு டேஸ்ட் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. நாங்கள் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடுவோம். இது மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது குக் ஆகணும். ஒரு வேக்காடு ஆயிடுச்சு, அதனால் நான் இதுலேயே கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன். கடைசியில் பச்சை மிளகா புதினா போட்டுக்கலாம். வெந்த பிறகு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு பிறகு போட்டுக்கலாம். இப்போ மூடிக்கலாம். வெயிட் தட்டு போட்டு வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. வெயிட்டு எடுத்தாச்சு, மூடியும் எடுத்தாச்சு. குழம்பு பார்க்கலாம். நல்லா நான் இட்லிக்கு காலைல டிஃபனுக்கு நான் இந்த ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சது. இந்த குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஆட்டுக்கால் முதல்ல ஒரு வேக்காடு போட்டதுனால எப்படி இருக்குது பாருங்கள். கறி தனியாக வந்துடும், எலும்பு தனியாக வந்துடும். கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு கொஞ்சோண்டு கொட்டையை எடுத்துருக்கிறேன். எலுமிச்சை சாறு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாலும் சரி, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேணும், நான் கொஞ்சம் போட்டுக்கினேன். போடலாம் கூட பரவாயில்ல, அவங்கவுங்க விருப்பம்தான். பச்சை மிளகா மேலே போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிய வைங்க. இதை பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். வணக்கம்.